ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க கில்லர் வேல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் ஹாரர் த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. அதுலேருந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க. ஒரு ஐலாண்டு போகிறாங்க. அங்கே சுற்றி ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிடைக்கிறான். அவங்க கூடயும் சேர்ந்து ஊர் சுற்றி சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் காலையில் ஜெஸ்கி போட் எடுத்துட்டு இவங்க 3 பேரும் கடலுக்குள்ள போறாங்க. ஜாலியா சுத்தி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேல் வந்து இவங்களை அடிச்சு தூக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பயவுளையும் கடிச்சு இழுத்து கொண்டு போட்டுருது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல 2 பேரும் பதறிடுறாங்க. இவங்க 2 பேர் எப்படா தப்பிக்கிறது அப்படின்ட்டு அங்க இருக்க ஒரு கல்லுல ஏறி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, அங்கிருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தினா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. நம்ம இதே மாதிரி கான்செப்ட்ல படங்கள் பார்த்திருக்கோம். அந்த படங்கள்லாம் என்ன காட்சிகள்லாம் நீங்க பாத்தீங்களோ அதே காட்சிகளை தான் இதுல எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற போர்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா எல்லா படங்கள்லயும் வர அதே டெம்ப்ளேட்டான விஷயங்கள் தான். ஒரு கல்லுல நிக்கிறாங்க, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றாங்க, வானத்துல போற ஃபிளைட் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க, தூரத்துல வர ஷிப் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்கன்னு இதே மாதிரியே போயிட்டு இருக்கு. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா படம் ஓரளவு ஓகேவா இருந்தது. குறிப்பா இந்த படத்தை நம்ம ரசிக்க வைக்க போறதே அந்த வேல் தான். பட் அதை காமிச்சிருக்க விதமே நமக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. மத்தபடி எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் ஓகேவா இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பயங்கர பிரெடிக்டபிளா பயங்கர பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு IMDbல 4.1 கொடுத்திருக்காங்க. நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா ஒரு 3 மார்க் கொடுக்கலாம். படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.